இப்போ உண்மையாக சொல்லப்போனால் சினிமாவையே வெறுக்கிறவங்க நாங்கள் இல்லை. ஏன்னா சினிமா எங்கேருந்து ஆரம்பித்தது? அவர் சொன்ன மாதிரி 30 ஆண்டு காலத்துலேருந்து 1930 ஆரம்பித்தது, பேசும் படம் வந்தது, அதெல்லாம் ஓகே. ஆனால் இளையராஜா ஒரு பாட்டில் சொன்னார், இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான், நம்ம எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான், இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான், நம்ம எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான், கலை வளர்ந்தது இங்கே தான், காதல் சொன்னது இங்கே தான், கட்சி வளர்த்தது ஆட்சி பிடிச்சது இந்த சினிமா தான், நம்ம அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமா தான், ஏ இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான், நம்ம எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். வாழ்க்கையில் சினிமா இல்லாமல் மனுஷனே இல்லை சார். எல்லாம் சினிமா பார்த்தா நடந்தது. அதெல்லாம் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் சினிமா என்னென்ன பிரச்சனையை இன்னைக்கு ஏற்படுத்திருக்குன்னு நம்ம சொல்லணுமா இல்லையா? இவ்வளோ பெண்கள் வந்துருங்க, நான் சொல்கிறது கரெக்டாக அந்த கைத்தட்டுங்க. ஏன் அந்த பாட்டை முழுசாக பாடினார்னா, நாளைக்கு ஒரு காது ஊத்து வீட்டில் இந்த ஒரு கச்சேரி இருக்குது. இந்த கச்சேரிக்கு அட்வான்ஸ் 500 ரூபா வாங்கிட்டார். அதுக்கு ரிஹர்சல் இல்லை. நான் அதில் இருக்கிற வரிகளை சொல்கிறேன். இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்குறேன். செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நாடு நாசமாக போச்சு நினச்சவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம். கை தட்டுங்க. ஒரு உண்மையை சொல்லவா? தட்டுனா அத்தனை பேர்லையும் ஃபோன் இருக்கு. இது இல்லாமல் வாழ முடியுமா சார்? அது மாதிரி தான் சினிமா இல்லாமல் வாழ முடியாது. பொண்டாட்டி காணாமல் போனால் கூட இப்போ யாரும் வருத்தப்படுறது சார், ஃபோன் காணாமல் போனால் அப்படி தேடுறான், ஐயோ ஐயோ ஐயோன்றான். ஒய்ஃபை காணாமனா 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம் மாப்பிள்ளைன்றான். இவர் சொன்னார்ல அத்திவரதர் மேட்ரு, அதே அத்திவரதர் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை காணோம், தேடுறான் மாப்பிள்ளைன்றான். இரு மாப்பிள்ளை இப்போ தான் தொலைஞ்சு போயிருக்கான், எந்த திருவிழாவில் தொலைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். 6 மணி நேரத்தில் எப்படி வந்துருவாடா? நான் போன அன்றைக்கி தாங்க நயன்தாரா வந்தது, பெருமாளையே யாரும் பார்க்கல, நயன்தாராவே பார்த்துருந்தாங்க எல்லாரும். நானும் அதான் பார்த்துருந்தேன். அது வேறு விஷயம். இந்த கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. என் மனைவி கேட்டா, 48 நாளைக்கு 48 புடவையாம அத்தி வரதற்கு நீங்கள் எனக்கு 2 எடுத்து தரப்படாதா? நான் உடனே சொன்னேன், 48 நாளில் அத்தி வரதர் தண்ணிக்குள்ளே போயிடுவாரான், வாய்ப்பு இருந்தால் சொல்லு. அதோடு முடிச்சிட்டேன் நம்ம கதையை. சார் இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்துறீங்க. எல்லா பெண் குழந்தைகள் எல்லா பெண்களும் வெள்ளிக்கிழமை எங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன். ஒரு அக்கா கைத்தட்டுங்க பார்ப்போம். அதுக்கு நான் ஹோட்டல்லே சாப்பிட்டு போயிடுறேன். அப்படி எங்கே நடக்குது இது? ஆனால் உண்மையாக சொல்கிறேன், என் மனைவி அப்படி இல்லை நடுவரில். போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தான். மனுஷியா? போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விழுந்தாங்க. உண்மையாக பெருமையாக நினச்சேன். எங்களுக்கே பெருமையாக இருக்குது. பரவாயில்லையே, பச்சை பாஸ் காலேஜில் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறானே, பேராசிரியர் இருக்கா, பரவாயில்லையே, 17 வருஷம் ஆச்சு என் காலில் வந்து விழுறியே, மாமாவை அவ்வளோ பிடிக்குமானே. சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். நேரம் இல்லை, அங்கே போய் விழுந்தான்னா உன் காலில் விழுந்தான்னு. இப்போ உங்களை கைத்தட்ட சொல்லி நான் கேட்டேன்னா, நான் அவமானப்பட்டால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அது கூட பரவாயில்லைங்க, அதுக்காக அவ்வளோ தப்பாக நினைக்காதீங்க. 6 பவுன் தங்க சங்கிலி போட்டிருக்கா, அது 3 பவுன் டாலர். அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசு விசாலாட்சி படம் கிடையாது, ஏன் படத்தை போட்டிருக்கா. நீ கைத்தட்ட மாட்டீங்களா? இப்போ மட்டும் உஷாரா உட்காந்துங்க. எங்க உங்கள் பொண்டாட்டிக்கு அவங்க எங்கே கை தட்டணும்? அதானே, அது உண்மையாக நல்லது. என் மனசு அறிஞ்சவர் நடிங்க. உண்மையாகவே நான் பெருமையாக நினச்சேன். பரவாயில்லையே, இத்தனை ஆண்டு காலம் அந்த ஃபோட்டோவை மாற்றாமல் இருக்காளேன்னு ரொம்ப பெருமையாக கேட்டேன். இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டேதுன்றேன். ஆனால் உண்மையாக சொல்லுங்க, ஒரு குடுகுடுப்புக்காரன் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தால் எவ்வளோ காசு போடுங்க? எவ்வளோங்க ஐயா நடுவர் ஐயா, நீங்கள் எவ்வளோ போடுங்க? நம்ம என்ன ஒரு 100 ரூபா போடுவோம். 100 ரூபா போடுங்க. நிறைய நடுவர், பெரிய நடுவர் 100 ரூபா போடுவார். ஆனால் நீங்களாம் எவ்வளோ போடுங்க? அவர் எடுப்பார். என்ன இந்த வாரம் சம்பளம் வேணே, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கங்கண்ணே. அதிகமாக எடுப்பார். எங்கள் தம்பி எல்லாம் ஒரு 20 ரூபா போடுவாங்க, 10 ரூபா போடுவாங்க, 5 ரூபா போடுவாங்க, அவ்வளோதானே. ஆனால் ஒரு குடுகுடுப்பாரன் என் வீட்டு வாசலில் வந்து நின்னா, ஒரு மாதம் முன்னாடி 500 ரூபா போட்டேன். நான் 500 ரூபா போட்டேன். பழைய பாக்கியான்னு நினைக்காதீங்க. அந்த தான் என் பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்கேன். நான் சொல்லியிருந்தேன்னா அதோட முடிஞ்சிருக்கேன் நம்ம கதை. ஏன்னா 500 ரூபா போடுவீங்கன்னா நானே வருவேனே குடு கொடுப்பாரு உங்கள் தெருவுக்கு. இந்த பட்டிமன்றத்தோட 100 ரூபா கூட இருக்குது. ஆனால் இந்த ஜோக்கை எதிர்பார்க்குறேன். ஆனால் உண்மையாகவே வாழ்க்கையில் மனுஷன் அப்படி தானுங்க. இப்போ மனைவியை எவ்வளோ நேசிக்கிற பாட்டெல்லாம் வந்திருக்கு. நேசிக்கிற பாட்டெல்லாம் வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பாட்டு வந்திருக்கு, ஒரு பாட்டு பாட்டுருக்காங்க, நல்ல பாட்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எப்படி பாட்டு வருது? என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உங்க வைக்க போற தீப்பத்தி எரியுதுடா, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உன் பொண்டாட்டி பூரி கட்டையால் அடிக்கிறாடா, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன்.
எங்க வாங்கின கடன் தரத்துறான்னா என்ன வேணா நடக்கணும் பாடலாமாங்க. ஆனால் அன்னைக்கு எப்படி கொடுத்தாங்க? தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே தென்ன சம்மதமே, தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே தென்ன சம்மதமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே, இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே, தானா வந்த சந்தனமே உன்னை தழுவே தென்ன சம்மதமே. அன்னைக்கு கொடுத்தாங்க சார். இன்னைக்கு பாட்டு எப்படி பாடுறாங்க? பொண்ணு பார்க்க போகிறதுக்கு அன்னைக்கு எப்படி பாட்டு போட்டாங்க? யாரும் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ, அவங்களுக்கு பொண்ணு பார்த்த கதையெல்லாம் இப்போ ஞாபகம் வருது அவங்களுக்கு. ஆனால் அது எவ்வளோ மரியாதை இருந்தது. இப்போ போடுறான் சார், யாரோ யாரோடு இவ பொண்ணோட புருஷன், யாரோ யாரோடு இவ திமிருக்கு அரசன். பொண்ணு பார்க்கலாம் அன்றைக்கி கூப்பிட்டு வந்தோம்னா அண்ணன் சொன்ன மாதிரி மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, அப்படி தானே வரணும் பொண்ணு நியாயமா? இப்போ மலையூரு நாட்டாம மனசை காத்து போட்டாம, மலையூரு நாட்டாம மனசை காத்து போட்டாம, அது ஆடினா பரவாயில்லைங்க. அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து ஆடுது. யார் பொண்ணுன்னு கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லைங்க? பாட்டு எவ்வளோ கேவலமாக போட்டிருக்காங்க சார். அது வயசுக்கு ஆடி பொண்ணை தூக்கிட்டு மேடைக்கு கொண்டு வராங்க, பொண்ணோட அம்மா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. பிபி கூடி நடக்காது. எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் இப்போ இவ்வளோ ஆண்கள் இருக்கீங்க, நான் சொல்கிறேங்க நல்லா, என் மனைவிக்கு நான் தான் 3 முடிச்சு போட்டேன் அப்படிங்கிற ஆண்கள் பட்டு கை தட்டுங்க பார்ப்போம். ஒருத்தர் தட்டிட்டு நிறுத்திட்டார் ஐயா. ஒரு தட்டு தட்டிருக்காங்க, ஒரு முடிச்சாரு போதும் போதும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நான்லாம் கொண்டு போனேன். யார் பிடுங்கினா யார் கட்டினானே தெரில. ஒரு முடிச்சு தான் சார் நான் போட்டேன். 2ஆம் முடிச்சு எங்கள் அக்கா போட்டது, 3ஆம் முடிச்சு ஊரில் பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனாக இருக்கேன். ஆமாங்க, இப்படி கொண்டு போகிறதுக்குள்ளே கட்டிட்டாங்க பட்டக்குது. அதில் கூட இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் இப்படி கையில் ஆடுங்க, ஆடு நட்டுக்கும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஆடி கட்டினான்னா முதல்ல கட்டுறான்னு அர்த்தம் இல்லை, சர்வசாதாரணமாக கட்டுறான்னா பல தடவை கட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். என் கல்யாணத்தில் பின்னாடி ஐயர் சும்மா இருக்குன்னு அவர் ஒரு முடிச்ச போட்டு விடுறாரு. ஓ என்னையா சும்மா தானே சார், டைம் ஆச்சு சார், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி. ஏன் வர்றாள் போகிறாளாம்மா அப்படி. ஏன் ஒரு ஃபேமஸான நடிகைங்க, ஒரு பெரிய தலைவர்கிட்ட இன்னொரு வீடியோகிராஃபர் பண்ணுற தப்பு. நீங்கள் சொல்கிற பூரா வீடியோகிராஃபர் மேலே தான். அப்படியே இருங்க, அப்படியே கட்டுக்கினேன், அப்படியே கட்டுக்கினேன், அப்படியே கட்டுக்கினேன், முடிச்சு போட்டுகிட்டே இருக்கேன். போய் பார்க்குறேன், சடையை விட கீழே தொங்கிக்கிட்டு இருக்கு தரையில். முடிச்சு போட்டுட்டே இருந்திருக்கேன். அப்படின்னா அதெல்லாம் ஒரு நகைச்சுன்னு சொல்கிறேன் பாரு. நான் ஒரு ஃபேமஸ் நடிகை ஒரு பெரிய தலைவர்கிட்ட போய் பத்திரிக்கை கொடுத்துருக்கு, கல்யாண பத்திரிக்கை. தலைவரே எனக்கு கல்யாணம், போன கல்யாணத்துக்கே நீங்கள் வரல. அவர் வாங்கிட்டு அன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு கூட்டம் இருக்கிறதம்மா, அடுத்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் இருக்கார். இப்போ இன்றைக்கி வாழ்க்கையில் சார் இன்றைக்கி சினிமாங்கிறது என்ன சார் காட்டிக்கிட்டு இருக்கு? எப்போ வேணாலும் நீங்கள் யார் கூட வேணாலும் வாழலாம். அதாவது எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வரும், உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆகிட்டு வராதேன்னு ஒரு டயலாக் இருந்தது. எல்லாரும் கைத்தட்டினாங்க சார். அதுக்கு இன்றைக்கி டியூடுன்னு ஒரு படத்தில், இப்போ வந்திருக்க அந்த டியூடுன்னு ஒரு படத்தில் மனைவியவே இன்னொருத்தங்க கூட அனுப்பி வைக்கிற மாதிரி ஒரு சீனை வைக்கிறோமே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? கல்யாணத்துக்கு பிறகு கூட உனக்கு காதலியாக வருவாள் என்று மாற்றி சமுதாய சீர்கேடை யோசிக்கிறோன்னு சொன்னால் சினிமா கெட்டு போயிருக்குன்னு தான் அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நடக்குதா இல்லையா? இன்றைக்கி நடந்திருக்கேங்க சார் வாழ்க்கையில். ஸோ எல்லா சினிமாவையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் பாட்டுங்கிறது நல்ல மகிழ்ச்சியான பாட்டுகள் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு காலத்தில் திருடன் சார், அவனுக்கு பாட்டு போட்டான், ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தது. ஜல் 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 எனும் சலங்கை ஒளி சல 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 எனும் சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே தல்
சல 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 எனும் சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேண்டும் ஈரமுக்குள்ளே அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானே திருடி விட்டேன் முதல் முதல் திருடிய காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன் ஜல் 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 எனும் சலங்கை ஒளி சல 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 எனும் சாலையிலே செல் 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 எங்கள் காலைகளே சேர்ந்திட வேண்டும் ஈரமுக்குள்ளே. போட்டானே சார். இப்போ போடுறான் திருடனுக்கு பாட்டு. நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்லை, நல்ல புள்ள இல்லை, நான் செல்ல புள்ள இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறிக்கு புள்ள, எச்சக்கால திருட்டு புள்ள, எங்களுக்கு வேலை இல்லை, பர்மனண்டா வேலை இல்லை. அது கூட பரவாயில்ல. அடுத்த வரி போட்டிருக்காங்க நடுவர்களே. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அட்டையை போட்டவன், நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது பிளேடு போட்டவன், ஹெட் மாஸ்டர் பைக்கை திருடி இடைக்கு போட்டவன், நான் சென்ட்ரல் ஜெயிலில் 100 தடவை டென்ட் போட்டவன். இந்த பாட்டு என்னைக்கு வந்து எங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வாசலில் வண்டியை நிறுத்ததே இல்லை. நான் அவர் பைக்கை திருடி ஆட்டை போட்டாங்கடா. என்னங்க இதெல்லாம் பாட்டு? அன்னைக்கு பாட்டு கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதுலேயே அந்த பாட்டு பாடினார் பார்த்தீங்களா, அது பாசம் படத்தில் வந்த பாட்டு. தினைக்கு முதல் எம்ஜிஆர் நெகட்டிவ் ரோல் அதில் திருடனாக நடிச்சிருப்பார். ஒரு கதாநாயகி. அந்த படம் மட்டும்தான் எம்ஜிஆருக்கு ரொம்ப நாள் ஓடாத படம். அது காரணம் அதில் இறந்து போகிற மாதிரி காட்சி. தலைவன் இறந்து போகிறத கூட ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதில் அந்த வரியை பாருங்கள். அவன் திருடன் முதல் திருடிய காரணத்தினால் முழுசாக பாடலோடு ஒட்டி இருக்கும். அவர் என்ன கேரக்டரோ அதுக்கு தேர்ந்தோடைய பாடல். பார்த்தீங்களா, அதான் அது சொல்ல உருக்கமாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்போ கதாநாயகன் நல்ல மனம் கொண்டவன், திரைப்படத்திலோடு இறந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கதாநாயகன் இருந்தாங்க. அருமை, உண்மைங்க. அன்னைக்கு எல்லாமே ஒட்டி இருந்துச்சு, இன்றைக்கி அப்படி இல்லைங்க சார். பாட்டுங்கிறதே சும்மா ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க சார். சார் உண்மையாக சொல்கிறேன். 1010 கோத்திர மல்லாத்திர கல்லைத்திர பிடிச்சின்னு சாத்துற, 110 கோத்திர வளைய பத்திர எண்ணெய் ஊற்றுற மசாலாவை ஏற்றுற, தத்தக பத்தக பத்திர ராத்திரியில் கத்துற காலில் மல்லாந்துக்கிற. ஏதாவது விளங்குச்சா? முதல்ல உங்களுக்கு விளங்குச்சான்னு பாருங்கள். இதுதான் தென்காட்சி சாமிநாதன் ஐயா சொல்வார், கேட்குறவங்களுக்கு புரியலாம் தத்துவம், பேசுகிறவனுக்கே புரியலாம் அது மகா தத்துவம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது சார். இது மகா தத்துவம். இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. 1000 வருஷம் வாழ்வேன் நினச்சான். எங்கள் தாத்தா சொன்ன பழமொழி இது. 1000 வருஷம் வாழ்வேன் நினச்சான். ஆமை 1010 கோத்திர ஆமை எப்படி இருக்குன்னு நவந்து போகும். மல்லாத்திர ஒரு கல்லை ஏற்றுற பிடிச்சிக்கிட்டு சாத்துறேன், ஆமையை கொண்டுட்டான் நம்மால். 100 வருஷம் வாழ்வேன் நினச்சான். மீன் 110 கோத்திர வலையை போத்துற, எண்ணெயை ஊற்றுற, மசாலாவை ஏற்றுற, நல்லா மீனை பிடிச்சி வறுத்து எடுத்துட்டான் நம்மால். 10 வருஷம் வாழ்வேன் நினச்சான். தவளை தத்தக புத்தக பத்திர ராத்திரியில் கத்துற, கிக்கின்னு கத்திருக்கேன். மழை காலத்தில் ஒரு 2 வீலர் ஏற்றிட்டு போயிருப்பான், முடிஞ்சிருக்கும் வாழ்க்கை. 1000 வருஷம் வாழ்வேனத்து முடிஞ்சிச்சு, 100 வருஷம் வாழ்வேனத்து முடிஞ்சிச்சு, 10 ஆண்டுகள் வாழ்கிறது முடிஞ்சிச்சு. ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கிறது முக்கியமில்லை, எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாங்கிறது தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் சார். அந்த மகிழ்ச்சிக்கு இன்றைய சினிமா பாட்டு என்ன சொல்லுது? நான் இளையராஜாவோட ரசிகன், தீவிர ரசிகன் சார். ஒரு பாட்டு இன்றைக்கும் என் மனசில் அப்படியே இருக்கு. துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு சந்தவரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று உறவோடுதான் அதை பாடணும் இரவோடுதான் அரங்கேறணும். துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயில் இசை கேட்டு சந்தவரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று. நல்லா இருந்தா பாட்டு, நல்லா இருந்தால் நீ கைத்தட்டினா தான் தெரியும். அதனால் இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் மதித்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த காலத்தில் சினிமா பாடல்கள் சமுதாயத்தை ரொம்ப பண்படுத்துச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பாடல்கள், ஒவ்வொரு பாட்டுமே நம்மை சிதைத்து கொண்டு தான் இருக்கிறது, நம் வாழ்வியலையே சிதைக்கிறது. ஆத்தோரமாக வாரியாங்கிறதும் தப்பான பாட்டு தான். எந்த காலகட்டத்திலும் பாடல்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கிற காலத்தினால பாடல்கள் நம்மை சிதைத்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் சொல்லி தயவு செய்கிறேன்.
வைரமுத்து அவர்களுடைய அப்பா இறந்து போனார். வடுகப்பட்டி ஊர். வைரமுத்து அவர்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. ஒரு சேர் போட்டு வைரமுத்து ஐயா உட்காந்துருக்காங்க. பாட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நாயனத்தில் பாட்டெல்லாம் வாசிப்பாங்க தெரியுங்கள, பாட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு பாட்டு கூட வைரமுத்து பாட்டு வாசிக்கலை. ஒரு பாட்டு கூட வைரமுத்து பாட்டு வாசிக்கலை. எல்லாம் கண்ணதாசன் ஆடி ஆட்டம் என்ன, போனால் போகட்டும் போடா, எல்லாம் அந்த மாதிரி பாட்டாக வாசிக்கிறாங்க. ஆனந்தவிடன் பத்திரிகையில் வைரமுத்து ஒரு வழி எழுதினார். 8000 பாடல்கள் எழுதிவிட்டேன்கிற இருமாப்பில் அமர்ந்திருந்தேன். 8000 பாடல்கள் எழுதிவிட்டேன்கிற இருமாப்பில் அமர்ந்திருந்தேன். பெத்த அப்பன் சாவுக்கு ஒரு பாட்டு எழுதலையே. பெத்த அப்பன் சாவுக்கு ஒரு பாட்டு எழுதலையே. கன்னத்தில் அறைந்து சொன்னான், காலத்தின் கவிஞன் கண்ணதாசன் நான் தான் என்றார். உலகத்தில் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. உலகத்தில் எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் சரி, கண்ணதாசனுக்கு நிகராக, புலமைப்பித்தனுக்கு நிகராக, வாலிக்கு நிகராக வர முடியாதுங்கிற காரணம்தான் உலகத்தில் இப்படிப்பட்ட காட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறதுனால வாழ்க்கையில் அந்த காலத்தில் ரொம்ப நல்ல சுவையான பாடலை கேட்டோம். இன்றைக்கும் ஒரு சில பாட்டு நல்லா இருக்கு. ஆனால் பெரும்பாலான பாடல்கள் வணிக நோக்கத்திற்காக வருகிறது. அது நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிதைக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை திருப்பாதங்களுக்கு நன்றி.